அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷூன் விசா தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்க்க போகிறோம். இரண்டாவது ஃபுட் டெலிவரி டிரைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு துயரமான வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்லைசன்ஸ்ட் திவானியா, அதாவது லைசன்ஸ் இல்லாமல் திவானியா நடத்தப்பட்டது. இப்போ அந்த திவானியாவுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பர்மிட், அதாவது குவைத்திலேருந்து ஷூன் விசா தொழிலாளர்கள் ஊருக்கு வரதா இருந்தால் அவங்க வந்து எக்ஸிட் பர்மிட் எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் எக்ஸிட் பர்மிட் எடுக்கணும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு தடவை தான் வர முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. மல்டிபிள் எக்ஸிட் பர்மிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு தடவை வந்துட்டு மறுபடியும் குவைத்துக்கு வந்துட்டு மறுபடியும் வரும்போது மறுபடியும் எக்ஸிட் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷூன் விசா தொழிலாளருக்கு ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறாங்க, ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸிட் பர்மிட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கு எக்ஸிட் பர்மிட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, சிவில் ஐடி இல்லாட்டி மொபைல் ஐடி இது வச்சுட்டா அவங்க வந்து ஊருக்கு வரலாம். ஒன்லி ஃபார் ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இன்னொரு டவுட் கேட்குறாங்க. ஷூன் விசா தொழிலாளர்கள் குவைத்தில் வந்து கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பர்மிட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸிட் பர்மிட்லாம் தேவை கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 14 நம்பர் விசா, அதாவது இந்த குர்ஸ் அடிப்பாங்கல்ல கேன்சல் பண்ணி, அந்த டாக்குமெண்ட் அந்த பேப்பர் இருந்தால் போதும். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஊருக்கு வரலாம். அடுத்த ஒரு தகவல், ஒரு துயரமான சம்பவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஒரு ஏரியாவில், சரிங்களா? குவைத்தில் ஒரு மற்றளவுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பைக்கில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு வந்திருக்கு. ஒரு செருப்பு வீசப்பட்டிருக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு அரபி பையன் எடுத்து வீசியிருக்கான். இதை வந்து அவர் வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. உண்மைதாங்க, குவைத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. நான் கூட குவைத்தில் வந்து டெலிவரி ஒர்க் பண்ணும்போது நிறையா அரபி பசங்க பார்த்தீங்கன்னா சூழ்ந்துப்பாங்க. நம்ம ஊரில் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெருநாய் பிரச்சனை நிறையா இருக்கும். அந்த நாய் வருமா, இந்த நாய் வருமானு சொல்லிட்டு. ஆனால் குவைத்தில் வந்து தெருநாய்கள் அவ்வளோவா கிடையாது. ஆனால் அரபி பசங்க தொழில் அதிகமாக இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸுக்கு. நான் வந்து காரில் டெலிவரி பண்ணதால எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. பசங்க சூழ்ந்துப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. ஆனால் ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்தவொடனே சாப்பாடை வந்து பிடிங்கி சாப்பிட்றது, அவங்கள வந்து தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது. சின்ன சின்ன அரபி பசங்க தான் செய்வானுங்க. பெரிய ஆளுங்கலாம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துருவாங்க. நான் சின்ன இந்த 18 வயசுக்கு உட்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நடக்குது. இது சம்மந்தமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு டிரைவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ அந்த வீடியோ பாருங்க. Guys, I'm going my way and then the Arab kid threw slipper on me. What is this in Sabahia, Kuwait? The kid is go this way and I'm going to deliver my food and then the kid put slipper on me. What is this? Where is the manners of these people? I'm going my way, then they threw slipper on me. What happened? What is this people? Please tell to this kid, use brain, respect other people also. If we are delivery boy, we have also respect. We have family also. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் இல்லாமல் திவானியா நடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுல் சபா அவர்கள் வந்து அவர் பார்வைக்கு போயிருக்கு. இப்போ அதை கண்டுபிடிச்சு அந்த சீல், அந்த திவானிக்கே மொத்தமாக வந்து சீல் வச்சிருக்காங்க. குவைத்தில் ஒரு திவானியா நடத்தணும்னா, அதாவது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா திவானியா நடத்துவாங்க. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஆளுங்க வருவாங்க போவாங்க. ஒரு திவானியா மாதிரி ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் கவாலம் குடிப்பாங்க. அதில் வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து திவானியா மாதிரி நடத்திருக்காங்க, ஹுசேனியா. அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கலை. இப்போ அதை கண்டுபிடிச்சி இப்போ உள்துறை அமைச்சகம் வந்து அதை வந்து சீல் வச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 22,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 32 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,600 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 17,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 84 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைத் டு கொழும்பு 44 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 292 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 654 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 865 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.